ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காய் நன்றி. ஆவியானவர் எங்களோடு கூட பேசும், எங்களோட இடைபடும், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய மைண்ட், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உடைய ஆளுகை இருப்பதாக உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்றால் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் என்னத்தை கொண்டு வருங்க? மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் மறுரூபத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதம் ஜெப மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்ல, இது ஸ்பெஷலா ஜெப மாதம். ஆனா ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் மூச்சாக எப்பொழுதுமே நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்வின் ஏதாவது மாறணும் அப்படின்னா மூச்சாக மாறணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்க 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 தான் அவங்க வாழ்க்கையிலே அவங்களுடைய சுபாவம் மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். தமது ரூபத்தின்படியாக சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். அப்படின்னா அவரை போல இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை, அவருடைய சாயல் என்றால் அவருடைய குணநலன்கள், குணங்கள் அவரை போல குணமுடையவர்களாய், அவரை போல தோற்றமுடையவர்களாய், அவரை போல இருக்கும்படியாக. ஆனால் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அந்த தேவ சாயலை இழந்து போனார்கள். தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை இழந்து போனார்கள். அதற்கு பதிலாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அந்த ஐக்கியத்தை, அந்த இழந்து போன தேவ சாயலை மீண்டும் நமக்குள்ளே தரும்படியாகத்தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்ன மாற்றம் வருகிறதுனால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம என்ன ஆகிக்கொண்டே இருப்போம், மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கினாரோ அதே போல ஆண்டவர் நம்மளையும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 விதத்திலே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த 3லேயும் நமக்கு மாற்றம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆவியிலே மாறணும், ஆத்மாவிலேயும் மாறணும், சரீரத்திலையும் மாற்றம் வரணும். சரிங்களா? அப்ப ஆவி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியில என்ன இருக்கிறதுன்னு சொன்னா மனசாட்சி என்ன இருக்குதுங்க? மனசாட்சி, ஐக்கியம், அந்த வெளிச்சம் என்ன இருக்குதுங்க? ஆவியில என்ன இருக்கும்? அதாவது மனசாட்சி, நமக்குள்ள ஒரு மனசாட்சி பேசும் பாத்தீங்களா, நீ செய்யறது தப்பு, செய்யறது சரி என்று. அது எங்கிருந்து வருகிறது என்றால் ஆவியிலே இருந்து வருகிறது. எங்கிருந்து வருதுங்க? ஆவியிலே. அப்ப அந்த ஆவியிலே மனசாட்சி, ஐக்கியம், அந்த வெளிச்சம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இப்போ ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு இல்லைங்களா, கேண்டில், அதை நீங்க உதாரணமா வைத்துக் கொள்ளுங்க. அந்த மெழுகுவர்த்தியில 3 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து அந்த அந்த பகுதி இருக்குது, நடுவுல ஒரு கயிறு, சின்ன கயிறு மாதிரி இருக்கும், நூல் இருக்கும், அப்புறம் ஒரு வெளிச்சம் இருக்கும். அப்போ அது வந்து எதை காட்டுகிறதுன்னா மனசாட்சி, ஒரு ஐக்கியம், அதுல வருகிற வெளிச்சம். அப்ப மனுஷனுடைய ஆவி வந்து கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. யாருக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவர்களுடைய அந்த மெழுகுவர்த்தி, அந்த விளக்கானது அணைந்திருக்கும். எப்படி இருக்குங்க? அணைந்திருக்கும். எப்போ நம்ம இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசுவை நம்ம உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த விளக்கானது விளக்கு எரிகிறதா இருக்கிறது. அந்த ஆவியிலே வெளிச்சம் வருகிறது, அந்த ஆவியிலே விளக்கு எரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியிலே ஒரு மாற்றம் வரணும்னா யாருடைய வார்த்தை உள்ள வரணுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இயேசுவை விசுவாசிக்கிறது நீங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய விளக்கு எரிகிறது, எரியப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். இது ஆவியிலே உண்டாகிற ஒரு மாற்றம். இன்னொரு மாற்றம் என்னன்னா ஆத்மாவிலே மாற்றம் வரணும். என்ன வரணுங்க? ஆத்மா. இந்த ஆத்மாவில என்ன இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனது சொல்லுங்கள, மனது மண்டலம், அறிவு மண்டலம், சித்தம், உணர்ச்சி. இது 4 எதுல இருக்கும் அப்படின்னா ஆத்மாவில. அப்ப இந்த ஆவி
ஆத்துமாவை உடையவன். ஆவிதான் உண்மையான மனிதன். ஆவிதான் என்னதுங்க? உண்மையான மனிதன். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். ஆவியிலே தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படி இந்த ஆவியானது ஆத்துமாவை உடையவனாய் இருக்கிறார். ஆத்துமா, அந்த ஆத்துமால என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனம், அறிவு, சித்தம், உணர்ச்சி. சொல்லுங்களேன், அந்த உணர்வு என்ன இருக்குங்க? உணர்வு, மனம், அறிவு, சித்தம், உணர்வு. இதெல்லாம் எதுல இருக்கும் என்றால் ஆத்துமாவிலே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவில். இப்ப இந்த ஆத்துமா நமக்குள்ள என்ன ஆயிக்கொண்டே இருக்கணும்னா மாறிக்கொண்டே இருக்கு. இந்த ஆத்மாவிலே நமக்கு ஒரு மறுரூபம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதால் மறுரூபமாகும். உங்கள் மனம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்னாக வேண்டுங்க? புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் மாறிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய மனசு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள, உங்கள் தேவனுடைய சித்தம் என் வாழ்விலே என்ன, அவருக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் அதை உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இது எந்த இடத்துல நடக்கும்னா உங்கள் ஆத்மாவிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மறுரூபமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28:9 நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது. 19:2 ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. சொல்லுங்களேன், ஆத்மா. அப்ப ஆத்மாலதான் என்ன இருக்குதுங்க? அறிவு இருக்குது. அப்ப அந்த ஆத்மாவிலே அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்றாய் தியானித்து படிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணுங்க? ஆராய்ந்து படிக்கணும், தேடி வாசிக்கணும். வேதத்தை படிக்காமல் நீங்க அநேகம் நல்லா ஜெபிக்கிறாங்க, அதிகமாய் நேரத்தை ஜெபிக்கிறாங்க, ஆனா எதை படிப்பது இல்லை? வேதத்தை படிக்காதனால அவங்களுடைய சுபாவம் இன்னும் என்ன ஆகலைங்க? மாறல. அப்போ அவங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம் வரணும் அப்படின்னா அந்த ஆத்மாவிலே உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவிலே மனது, அறிவு, சித்தம், உணர்வு இதுல எல்லாவற்றிலையும் மாற்றம் வரணும்னா வேத வசனத்தை அவர்கள் என்ன பண்ணணுங்க? தியானித்து உட்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை என்ன பண்ணணுங்க? சாப்பிடணும். சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுகிறோம்? 3 முறை இல்லாம 5 முறை சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப வேதத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? சாப்பிடணுமா? எரேமியால வசனம் இருக்கு, உடைய வசனம் வார்த்தை கிடைத்தவுடன் நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். என்ன பண்ண? நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இந்த வேத வசனம் எனக்குள்ள வந்த உடனே நான் என்ன பண்ணணுங்க? சாப்பிட்டேன். அப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் சுபாவம் ஆனது என்ன ஆயிக்கொண்டே இருக்குங்க? மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த பட்டாம்பூச்சி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ரொம்ப அழகா இருக்கும், அது ரொம்ப ரசிப்போம். பார்த்து அந்த பூச்சியை பார்த்து யாரும் பயப்பட மாட்டோம். யாராவது பயப்படுவீங்களா? இல்ல, அதை ரொம்ப அழகா அதை பார்த்து ரசிப்போம். ஆனா அந்த பூச்சி முதல்ல எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்ததுன்னா முதல்ல அது ஒரு முட்டையா இருக்குமா? முதல்ல அது முட்டையா இருக்கும். கொஞ்சம் 2-3 வாரங்களுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு புழு வருமா. அந்த புழு அப்படியே கொஞ்சம் வெளியே வரும்போது அது முட்டையை உடைச்சிட்டு வெளியே வருமா. அப்ப அந்த புழு அந்த முட்டையில இருக்க அந்த ஓட்டை அப்படியே கடிச்சு என்ன பண்ணுமா? சாப்பிடுமா. சாப்பிட்டோன்னு கொஞ்ச நேரத்துல அது இன்னும் பெருசாகி அந்த கம்பளி பூச்சி பார்த்துருக்கீங்களா? கம்பளி பூச்சி தான். அப்ப அந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுமா? செடியில போய் உட்காந்து அது இலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். அது எவ்வளோ அதோட வேலையே அதுதானா? அதோட வேலையே அதுதான். அந்த இலைய பிடிச்சி இலைய கடிச்சு இலைய தின்னு நல்லா குண்டாயிடும். நல்லா என்ன ஆயிடுங்க? பெருசாயிடும். ரொம்ப குண்டா நினைக்காதீங்க, அந்த பூச்சி பெருசா இருக்கும். அப்புறம்
கழிச்சு அதனுடைய வாயிலிருந்து ஒரு திரவம் சுரக்குமா. அந்த திரவம் சுரந்து அது தன்னை சுற்றிலும் ஒரு ஓட்டை உருவாக்கி கொண்டுமா. அந்த ஓட்டை உருவாக்கி கொண்டு அதற்குள்ளே இருந்து ஒரு அந்த செடிக்கு அந்த இலைக்கு கீழ்ப்பகுதியில தன்னை உள்ளே உருவாக்கி கொண்டு அதற்குள்ள போய் அந்த பூச்சியானது உட்கார்ந்து கொள்ளும். சரிங்களா? இன்னும் 2-3 வாரங்கள் 4 வாரங்கள் அது என்ன பண்ணுமா, அது உள்ளுக்குள்ள போய் அதை தன்னை கரைத்து கொள்ளும். அது என்ன பண்ணுங்க, அதோடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளும். அது தன்னை முதல்ல இருந்த போல பூச்சியா இருக்காதான். அதோடைய எத்தனையோ கால்கள், அந்த கம்பளி பூச்சியை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காலெல்லாம் இருக்கும். ஆனா அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த கூட்டுக்குள்ள போய் அந்த பூச்சி உள்ள உட்காரும் போது அதுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அதுக்குள்ள ஒரு என்ன சொல்ல, தன்னை இழந்து போகும். அது தன்னை வெறுத்து அது என்ன பண்ணுமா, அது தன்னை மறந்து தன்னை இழந்து போய் அதனுடைய உருவம் கரைந்து போய் ஒரு 4-5 வாரங்கள் கழித்தவுடனே அது என்னவாய் மாறிக்கொண்டே இருக்குமா, அழகான ஒரு பட்டாம்பூச்சியாய் மாறி அந்த ஓட்டிலிருந்து அது வெளியே வரும்போது மிகவும் அழகான ஒரு பூச்சியாக மாறும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை போல மாறணும் அப்படின்னா நீங்கள் ஜெபத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, உங்களை ஜெபத்துக்குள்ளே உங்களை அடக்கி வைத்துக் கொண்டு, ஜெபத்திலே ஊறி வேத வசனத்தை தியானித்து சாப்பிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அந்த மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், அவங்க பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருப்பார்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம், தேவனுடைய சாயல் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. நீங்க வேணா பார்த்துக்கலாம். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். ஊழியம் வசனம் இருக்குது. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். அதே போலதான் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே தங்களை அதாவது என்ன சொல்ல ஒடுக்கி தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்கள் ஆவியிலேயும் மாற்றம் வருகிறது, உங்கள் ஆத்மாவிலேயும் மாற்றம் வருகிறது. மூன்றாவதாக எதுல வருகிறது அப்படின்னா சரீரத்திலேயும் மாற்றம் வருகிறது. என்ன வருங்க? சரீரத்துல உங்களுக்கு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறார்? இப்படியே இருக்கிறத எதிர்பார்க்க மாட்டார். ஒரு பிறந்த குழந்தை பிறந்த மாதிரியே வளராமல் இருந்தா எத்தனை பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க? சொல்லுங்களேன். எத்தனை பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க? யாரும் அப்படி பண்ண ரொம்ப துக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஐயோ 25 வயது ஆயிடுச்சு, இன்னும் அந்த குழந்தை நான் தூக்கி சுமக்கிறேனே. அந்த பெற்றோருடைய உள்ளம் வேதனைப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் இன்னும் மாறல, இன்னும் நம்ம மறுரூபம் ஆகல, இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். அப்படியேதான். இன்னும் எதற்கு வாஞ்சை இல்லைன்னா ஜெபிக்கிறதுக்கே என்ன இல்லைங்க, வாஞ்சை இல்லை. வேதத்தை படிக்கிறதுக்கே வேற வாஞ்சை இல்லை. நம்ம இது சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்குது, ரொம்ப கசப்பு. பாகற்காயை காட்டிலும் அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க, எட்டியை போல கசக்கிறது. ஜெபிக்க உட்கார்றதுன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ஒரு கசப்பு. அப்ப ஏன் இது வரல, ஏன் இந்த மாற்றம் வரல அப்படின்னா நாம இன்னும் உலகத்திற்குள்ளாக தான் இருக்கிறோம். எதற்குள்ள இருக்கிறாங்க? உலகத்திற்குள்ள. அதனாலதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து, அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இது எங்க சம்பவிக்குன்னா தேவ சமூகத்திலே நீங்கள் வந்து உங்களை உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் போதுதான் இந்த காரியம் உங்களுக்குள்ளே நடக்கும். இல்லாட்டி நம்ம வந்து உலகத்தார் போலதான் நடப்போம், உலகத்தார் போலதான் பேசுவோம், உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசமும் இருக்காது.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நமக்கும் உலகத்தாருக்கு என்ன என்ன இல்லைங்க, வித்தியாசம் இல்லை. என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, அவ்வளவுதான். நம்ம செய்யறது மாதிரியே அவங்களும் செய்யறாங்க, நம்ம பேசுற மாதிரியே அவங்களும் பேசுறாங்க, நம்ம நடக்கிற பொழுது அவங்களும் நடக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிடுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. தேவ சாயலை தரித்து கொண்டு, தேவனுடைய சாயல் என்ன என்று வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமும் நீதியும் தேவனுடைய சாயலா இருக்கிறது. எபேசியர் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்ப தேவ சாயல் என்னங்க? தேவ சாயல் என்னதுங்க? பரிசுத்தமும் நீதியும் தேவனுடைய சாயல். அப்ப இழந்து போன தேவ சாயலை பெற்று கொள்ளணும்னா நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கிற மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வான். ஜெபிக்காதவன் பாவத்துல. ஏன் ஜெபிக்க சொல்லுகிறோம்? ஜெபம் தான் தேவனோடு இணைக்கிற ஒரு பாலம். தேவனோடு நீங்க தேவனோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணுங்க? சண்டே ஆராதனைக்கு வந்தா போதாது. நீங்க தேவனோடு இருக்கணும்னு சொன்னா நீங்க ஜெபிக்கணும். தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொன்னா நீங்க தேவனோடு ஆண்டவரோடு கூட பேசணும். சொல்லுங்களேன், ஜெபிக்கிறது தான் என்னதுங்க? அப்ப தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொன்னா நீங்க என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும், தேவனோடு பேசணும். இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவரோடு பேசுறதுக்கு என்ன இல்லைங்க, எல்லா வேலையும் செய்யறதுக்கு நேரம் இருக்குது. காலையிலிருந்து நைட் 12 மணி வரைக்கும் செய்வதற்கு நேரம், வேலை செய்வதற்கு நேரம் இருக்கிறது. ஆனா எதற்கு மட்டும் நேரம் இல்லைங்க? ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம். அப்ப நாம ஏதோ ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு இது முடிஞ்சது அப்படி சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா தேவனோடு நடக்கணும். சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆவியிலே மாற்றம் வருகிறது. ஆண்டவர் நமக்கு விளக்கை ஏற்றி வைக்கிறார். நம்முடைய வெளிச்சம் வருகிறது ஆண்டவருடைய வார்த்தையினாலே. நம்முடைய ஆத்மாவிலே தேவனுடைய வார்த்தை வர வர நம்முடைய மனம் மறுரூபம் ஆகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம், சித்தம், உணர்வு இதெல்லாம் அறிந்து கொண்டு மறுரூபப்படுகிறோம். சரீரமும் ஒரு நாள் அவர் வரும் பொழுது நாம் இந்த மாதிரி இருக்க மாட்டோம். இந்த மாதிரி அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருந்ததோ அதே போல நாம் மாறி விடுவோம். வசனம் சொல்கிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான்ல 3:2 வாசிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் வரும் பொழுது நாம் எப்படி இருப்போமாம்? அவர் வெளிப்படும் போது அவர் இருந்த வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த மாற்றம், அதாவது அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் என்று வசனம் சொல்கிறது. அப்ப இந்த மாற்றம் எடுத்த உடனே நடந்துராது. எடுத்த உடனே ஒரு பிள்ளை டக்குன்னு வளர்ந்துருமா? வராது. அப்ப அது படிப்படியாக, சொல்லுங்களேன், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கையை மாற்ற கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நீங்க ஒரு நாள் ஜெபத்தோட உங்க வாழ்க்கை ஒண்ணும் மாற போறது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணுங்க? ஜெபித்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து இதுதான். எப்படி மூச்சு இல்லாம கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மூச்சு எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நம்மளை கொண்டு போய் எங்க போட்டுருவாங்க? ஆமா. அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் மூச்சு நம்ம எப்படி அறியாம நம்மளுக்கு கொண்டே இருக்கிறதோ
அதே போல ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெபித்தார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே 40 நாள் என்ன பண்ணாருங்க? ஜெபித்தார். வசனம் மார்க் 1:35 சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து போய் என்ன பண்ணாருங்க? ஜெபித்தார். அப்போ ஒரு இடத்துல அற்புத அடையாளங்களை செய்கிறார். அதற்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அவரை தேடி ஜனங்கள் ஓடி வர்றாங்க. ஆனா அவரோ வனாந்தரத்துல போய் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்புறம் சீஷர்களை செலக்ட் பண்ணும் போது, தெரிந்து கொள்ளும் போது முழு இரவும் அவர் என்ன பண்றாருங்க? ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் சாயங்காலத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எத்செமனேலே ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார். எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் சுற்றி திரிந்து மக்களுக்கு நன்மை செய்து சுகம் கொடுத்தாலும் இரவெல்லாம் அவர் என்ன பண்ணாருங்க? ஜெபித்தார். அப்ப ஜெபம் என்பது ஏதோ ஒரு நாள்ல முடிக்கிற காரியம் இல்ல. இது நம்முடைய வாழ்நாளின் அனுபவமாய் மாறணும். ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் நீங்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். காலையில ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், இரவு ஜெபிக்கணும், சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் நீங்க பங்கெடுக்கணும், ஜெபிக்கணும். இப்பதானே ஜெபம் பண்ணேன், போதும் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னா நான் உள்ளுக்குள்ள என்ன ஆகிக்கொண்டே இருக்கிறேன்னா உலகம் உள்ள வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். யார் போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களோ போரை நீங்க திருப்பி என்ன பண்ணணுங்க? அடிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? போரை திருப்பி உங்களை அடிக்க விடக்கூடாது, நீங்க திருப்பி போரை அடிக்கணும். அப்போ அது ஓடி போயிடும். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏதோ ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு உலகத்தின் சிந்தை, உலகத்தின் காரியம் உங்களை இழுக்கிறது என்று அர்த்தம். நீங்க எப்ப ஜெபத்துக்கு நீங்க வரலையோ உங்களுக்குள்ள உலகம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அங்கே பிசாசு என்ன பண்றான்? தடை பண்ணுகிறான். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். சீஷர்களை பாருங்க, அவர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், ஜெபத்துல தரித்திருந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா அது ஒரு ஜெப புஸ்தகம். அது உள்ள என்னதுங்க? நீங்க அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. 2-3 வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். 1:14 பாத்தீங்கன்னா கடைசி வார்த்தை, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அவர்கள் வந்து ஜெபத்திலும் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியாயத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதிலே நீங்கள் பாத்தீங்கன்னா 2:15 கூட அது 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. அந்த நேரத்திலேயே அவங்க ஜெபித்தார்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்க தேவாலயத்துக்கு போனார்கள். 4ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பிலிப்பு வந்து ஜெபித்து அவங்க வந்து அற்புதங்களை நடக்கிறது, அந்த காரியங்களை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்ப 10ஆம் அதிகாரத்துல அவன் கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணபடி மேல் வீட்டில ஏறினார். இப்படியாக நீங்க 12ஆம் அதிகாரம் 5ல சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். 12:12 அநேகர் கூடி அந்த மரியாள் அவங்க வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படியே சொல்லிட்டே போலாம். எல்லா இடத்துலயும் அவர்கள் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? சிறைச்சாலையில போட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்க? அப்ப ஜெபிக்கிறவங்க தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியுங்க? பிரச்சனை வந்தாலும் ஜெபிக்க முடியும். ஜெபிக்காதவங்க பிரச்சனை வரும்போது புலம்புவாங்க. நீங்க புலம்பும் போதே தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. அப்ப ஜெபிக்கிறவங்க பிரச்சனை மத்தியிலும் என்ன பண்ண, அடி வாங்கிட்டும் அவங்க என்ன பண்ணாங்க? துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்களாம். அப்பதான் அவங்க வந்து சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஜெபம் நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில என்ன ஆயிக்கொண்டே இருக்குங்க? மாற்றம். ஆவியிலே மாற்றம் வருகிறது, ஆத்மாவிலே மாற்றம் வருகிறது, சரீரத்திலேயும் என்ன வருங்க? மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா சுபாவங்களிலே மாற்றம் வரும். உங்க சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கும். ஜெபிக்க ஜெபிக்க வேதத்தை தியானிக்க தியானிக்க என்ன மாற்றம் வருங்க? உங்கள் சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப அது மாறும் பொழுது அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது ஜெபம் தான். அப்ப இதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும்
கஷ்டப்பட்டாயிலும் என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகும்போதெல்லாம் மலைக்கு தான் போனார். எங்கதான் போனாருங்க? அப்ப மலை ஏறது கஷ்டமா இல்லைங்களா? கஷ்டம் தான். மலை ஏறி மேல போய் நின்று இருந்துதான் ஜெபித்தார். அப்ப ஜெபம் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். இப்பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். இங்கே இயேசு கிறிஸ்து மலைக்கு ஏறுகிறார். இந்த மலையிலே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபிக்க போகிறார். ஜெபிக்க போகும்போது தனித்திருக்கும்படி போனார் என்று இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா லூக்கால 9ஆம் அதிகாரத்துல ஜெபிக்கும்படி போனார்கள். எதற்கு போனார்கள்ங்க? ஜெபிக்கும்படி போனார்கள். அப்ப நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். இங்கே 3 பேரை 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு மாற்றம் எதுல வருங்க? ஜெபத்துல தான் வரும். இங்க என்னென்ன மாற்றம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையிலும் சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மறுரூபம் வந்தது. ஏன்னா இது மறுரூப மலை, அந்த மலையில நடக்கிற ஒரு மாற்றத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது என்று சொல்லி இயேசுவை குறித்தும் சீஷர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன வரும் அப்படின்னா, ஜெபிக்கும்படி வாஞ்சை வரும். என்ன வருங்க? நீங்க ஒரு முறை கஷ்டப்பட்டாயில ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஜெபம் பண்றதுக்கு என்ன வருங்க? வாஞ்சை. மறுபடியும் ஜெபிக்கலாம். நீங்க ஜெபமே பண்ணலைன்னா ஜெபம் வாஞ்சையே வராது. அப்ப ஆளுடைய பிரசன்னத்துல இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும். சொல்லுங்களேன், ஆளுடைய பிரசன்னத்துல நானு இருக்கணும். தேவனுடைய நான் தேடணும். தேவனை என்ன பண்ணணுங்க? அங்க 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களை காட்டிலும் 3 பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய நெருங்கிய வட்டத்துல கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். இது எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? இயேசுவோடு தனித்து இருக்கணும். இயேசுவோடு. அப்ப நீங்க மற்றவனோடு இணைந்து ஜெபிக்கிறதை காட்டிலும் இயேசுவோடு தனித்து இருக்கணும். சொல்லுங்களேன், இயேசுவோடு தனித்து இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக ஜெபிங்க, எங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. எங்களுக்கு நிறைய ஒரு ஹிந்திக்காரமா போன் பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஞானஸ்தானம் வேற சபையில் எடுத்தவங்க, ஆனா சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு நாளுக்கு 4 போனாவது வந்துடும். சில நேரத்துல ஜெபம் பண்றதுக்கே கோபம் வர்ற மாதிரி ஆயிடும். என்னன்னா அவங்க ஜபிக்கிறதே இல்லை, நம்மளை போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாங்களே. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு 2வது எங்களை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஆனாலும் ஆண்டவரே அவர்களுக்கு இறங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்காக. அப்போ நம்ம ஜெபிக்கிறது இல்ல, ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நம்ம மற்றவர்களிடத்துல கேட்கிறோம். இதனால உங்களுடைய பிரச்சனை மாறாது. உங்களுடைய பிரச்சனை என்ன ஆகுதுங்க? நீங்க ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நான் தேவனோடு வரணும். ஆண்டவரே உம்மோடு நான் நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணுங்க, ஒரு வாஞ்சை வரணும். இன்னைக்கு ஒரு பாடலை பாடுனாங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ஐயா, அப்ப நமக்குள்ள இருக்கிற என்ன வாஞ்சை வரணும் அப்படின்னா, முதல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் ஒதுக்கிட்டு நான் உம்மோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. அப்படி நீங்க தேவ சமூகத்துல நீங்க நேரத்தை ஒதுக்கினாலுடைய நேரம் உங்களுக்கு வரவே வராது. நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. அந்த நேரம் பார்த்துதான் உங்களுக்கு நிறைய போன் கால் வரும், குடும்ப பிரச்சனை வரும், பல பிரச்சனை வரும். சாப்பாடு செய்யணும், நேரம் கிடைக்காது. ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்துடணும். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுங்க? பேசணும். ஆண்டவரோடு கூட பேசணும். நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரங்களை சொல்லணும். நீங்க ஜெபிக்க கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப முதல் மாறுரூபம் எதுல வரணுங்க? ஜெபம் பிரசன்னத்துல ஓடி வரணும் ஆண்டவரே. இல்ல நீங்க ஜெபிக்கல, தேவ பிரசன்னத்துல வரலைன்னா, முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தின் பிரசன்னத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. மனிதனுடைய அவர்களோடு இருக்கதான் விரும்புறீங்க, தேவனோடு இருக்க நீங்க என்ன பண்ணலைங்க? விரும்பலன்னு அர்த்தம். நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை நீங்க என்ன பண்ணணுங்க? முதலாவது கொடுக்கணும். 2வது என்ன மாற்றம் வந்தது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது? அவருடைய முகம் என்ன, உடனே என்ன நடந்ததுங்க? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல
சொல்லுங்களேன் எல்லாரும். அவருடைய முகம் என்னத்தை மாறுச்சுங்க? சூரியனை போல. சூரியனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா? பார்த்தா கொஞ்ச நேரத்துல கண்ணெல்லாம் இருக்கா. அப்புறமா ஒரு 1000 சூரியனை பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு 2-3 சூரியனை பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். சரி, சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்து பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய முகம் என்னவாய் மாறிச்சாமா? சூரியனை போல மாறினது. அல்லேலூயா. என்னவா மாறுச்சுங்க? சொல்லுங்களேன், சூரியனை போல. அப்ப ஜெபிக்கிறவர்களுடைய முகம் என்னவாய் மாறுங்க? சூரியனை போல என்ன பண்ணுங்க? பிரகாசிக்கும். ஏன்னா உங்க மனசுல வருகிற அந்த வார்த்தை மறுரூபமாகி மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சியை தரும். சொல்லுங்களேன், மன மகிழ்ச்சி. மனசுல என்ன இருக்கோ அது வெளியே காட்டிடும், முகத்துல காட்டிடும். சொல்லுவாங்கல்ல, முகத்துல காட்டிடும். இன்னைக்கு அநேகருடைய முகம் துக்க முகமா இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுங்க? துக்கம் இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய முகம் கோபமா இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம். உள்ள ஏதோ கோபமா இருக்கிறாங்க. அநேகருடைய காரியத்தை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். எரிச்சல் அடைகிறத பத்தி முகத்துல தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க முகம் எப்படி இருக்குங்க? கடுகு போட்டா வெடிச்சிடும். ஏன்னா அவங்க முகம், அவங்க உள்ளம் எரிச்சல் அடையும் போது முக நாடி வேறுபட்டது. காயின் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்ப யாருடைய முக நாடி வேறுபட்டது? காயினுடைய முக நாடி. அப்படின்னா முக சாயல் மாறிடுச்சு, எரிச்சல் அடைந்தான். என்ன அடைந்தானுங்க? இன்னைக்கு அநேகர் ஏன் கோபப்படுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஏன் அவங்க எரிச்சல் அடைகிறாங்க? அவங்க என்ன இல்லைங்க, ஜெபம் இல்லை. ஏன் அவங்க முகம் துக்கமா இருக்குது? ஆலயத்துல வந்தும் துக்கமா இருக்குதுன்னா அவங்க இன்னும் ஜெபிக்கல, விசுவாசிக்கல. அண்ணால பாத்தீங்கன்னா, அண்ணால் ஜெபித்தால், அழுதா, தேவ சமூகத்துல இருதயத்தை மூச்சு விட்டால், ஆனா அதற்கு அப்புறமா அவன் முகம் துக்க முகமா இருக்கவில்லை. ஜெபிக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்காதுங்க? துக்க முகமா இருக்காது, கோப முகமா இருக்காது, எரிச்சல் முகமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா குற்றம் சாட்டுகிற முகமா அவங்களுக்குள்ள இருக்காது. ஒரு சிலருக்கு 6 முகம் பேர் வச்சிருப்பாங்க. என்ன? 6 முகம். நம்மளுடைய பெரிய ஐயா யோபு ஞான பிரகாஷ் ஐயா, அவருடைய பழைய பெயர் இந்து பெயர் 6 முகம். 6 முகம். அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்து குடும்பத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் யோபு ஞான பிரகாசம் என்று பெயர் மாற்றம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க முகத்துல எல்லாம் எப்படி என்ன முகம் இருக்குன்னா 6 முகம் இருக்கு. என்ன முகம் இருக்கு? 6 முகம். அதான் என்னன்னா கோப முகம், எரிச்சல் முகம், துக்க முகம், அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. அழுமூஞ்சி, எப்ப பார்த்தாலும் அழுகை முகம், அழுமூஞ்சியாவே இருப்பாங்க. சிலர் சிடுமூஞ்சியாவே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஏதாவது ஒண்ணா ஒரு மாதிரி சிடுன்னு என்ன பண்ணிடுவாங்க, சிடுன்னு பேசிடுவாங்க. அப்ப சிடுமூஞ்சியா நம்ம என்ன பண்ண இன்னொரு முகம் என்னன்னா குற்றப்படுத்து. எப்ப பாரு குற்றம் கண்டுபிடிக்கிறது, இவங்க எப்படி என்ன பண்ணிருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க, இதே முகத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறவர்கள். அப்ப இதெல்லாம் நமக்குள்ள மாற்றம் வரணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவருடைய முகம் என்னாச்சுங்க? மாறினதான். அப்ப இது மோசையை பாத்தீங்கன்னா, மேல சீனாய் மலையில 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை பார்க்க மக்களால முடியல. மோசே முக்காடு போட்டுக்கொண்டு தான் பேசினாராம். அவருடைய முகத்துல அவ்வளவு பிரகாசம் வந்தது. எப்படி வந்தது? 40 நாள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணிட்டு வந்திருக்காருங்க? பேசிட்டு வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவரோடு இருக்கிறவருடைய முகம் பிரகாசிக்கும். அப்படின்னா சுபாவம் வரும், நல்ல அன்பான சுபாவம் அவங்களுக்கு. அவருடைய சாயல் நமக்குள்ள வரும். பூவோட சேர்த்த நாள். ஆமா. அப்போ ஆண்டவரோடு இருக்க அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும் இல்லைங்களா? அதே போல ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காக செலக்ட் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா விசுவாசத்தினாலும் ஜெபத்திலையும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். அவரை கொண்டு அற்புதங்கள் நடந்தது. அவரை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் அந்த சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்ததாம். அப்படின்னா அவருடைய முகமும் எப்படி இருந்ததுங்க? பிரகாசமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப உலகத்தார் நம்மளை பார்க்கும் போது, நீங்க துக்க முகமாவே நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா அவங்க நினைப்பாங்க, இவங்களே துக்கத்தோட இருக்காங்க, சர்ச்சுக்கு போறாங்க, பாரத்தை இறக்கி வச்சுட்டு பாரத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க இன்னும் வாழ்க்கையில என்ன வரலைங்க,
மாற்றம் வரலன்னு அநேகர் வராம இருக்கிறாங்க. அதனால நம்ம மாறணும். நம்ம என்ன பண்ணணுங்க? அடுத்தது என்ன மாற்றம் வந்தது? அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிட்டார். இயேசு கிறிஸ்துடைய முகம் சூரியனை போய் வந்தது. வஸ்திரம் என்னவாய் மாறிச்சு? வெண்மையாய் மாறி வெளிச்சமாய் மாறுகிறது. அவருடைய வாழ்க்கை ஜெபம் பண்ண 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 அவருடைய வஸ்திரமானது வெண்மையாகி கொண்டே இருந்தது. யாரும் வெளுக்க கூடாத வெண்மை, ஒரு வெளிச்சத்தை உடைய ஒரு வஸ்திரத்தை உடையவராய் இருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையினுடைய வஸ்திரமும் தெய்வீகமா இருக்கணும். உங்களை பார்த்து இவங்க இந்த நடிகையுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, இவர்களை பார்த்து இவங்க இந்த சீரியல்ல வர்ற உடையை போல இவங்க அணிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வரும், தேவனை பிரதிபலிக்க வேண்டும். தேவனை என்ன பண்ணணுங்க? இயேசுவை தரித்துக் கொண்டீர்கள். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. போட்டுக் கொண்டீர்களே. அப்ப நம்முடைய உடை யாரா இருக்கணும்னா இயேசுவா இருக்கணும். உங்கள் உடையிலே ஒழுக்கம் இருக்கணும். உங்கள் உடையில என்ன இருக்கணுங்க? ஒழுக்கம் இருக்கணும். உங்களுடைய உடையினாலே யாரும் இடரல் அடையக்கூடாது. அப்படின்னா நீங்க பேண்ட் போடணும். ஆனா வசனம் இருக்குது, ஆண்களுடைய பெண்கள் போடக்கூடாதுன்னு வசனம் இருக்கு. ஆனா அதனால மற்றவர்கள் என்ன அடையக்கூடாதுங்க? இடரல் அடைந்தார்களா? நீங்க செய்யறது தவறு, நீங்க செய்யறது ஒரு பாவம். அதை செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய உடைகளை உலகத்தார் பண்றது போல நாம என்ன பண்ணக்கூடாதுங்க? உடையை போடக்கூடாது. வேத வசனம் சொல்கிறது, பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மயிரை பெண்ணை பின்னி ஆபரணங்களை அணிந்து உங்களை அலங்கரியாமல் நற்கிரிகளினாலே நாணத்தினாலும் நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளப்படவர்கள். இதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு அடக்கம், ஒரு அமைதி, ஒரு அந்த இருந்தாதான் நாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களா இருக்கணும். நம்முடைய உடையிலே மாற்றம் வரணும். உடையில என்ன இருக்கணுங்க? மாற்றம் வரணும். மற்றவர்களுக்கு இடரலா இருந்தா அந்த உடையை நீங்க போடவே கூடாது. அந்த உடை என்ன பண்ணக்கூடாதுங்க? உடையில தெய்வீகம் வெளிப்பட வேண்டும், ஒழுக்கம் வெளிப்பட வேண்டும். அடுத்து என்ன மாற்றம் வந்தது? அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களே போடும். இங்கே என்ன வருது? விருப்பத்திலே இன்னும் ஒரு மாற்றம் வருகிறது. விருப்பம் இன்னும் அதிகமா என்னதுங்க? அந்த மாற்றம் வர வர பேதுரு சொல்றாரு, அந்த ஏன்னா 2 பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மோசேயும் எலியாவும் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும் போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப மகிமையா இருக்கு, இங்கேயே நம்ம இருந்துக்கலாம், இங்கேயே என்ன பண்ணிக்கலாங்க, இந்த நல்ல ஒரு மயக்கம் நம்மளை சூழ்ந்து இருக்கும், ஒரு மேகம் சூழ்ந்து இருந்தது, நல்லா நல்லா இருக்குது, மகிமையா இருக்கிறது, இங்கேயே இருந்துக்கலாம். ஒரு மோசைக்கு ஒரு கூடாரத்தை போட்டுக்கொள்ளலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுக்கலாம், உமக்கும் ஒரு கூடாரத்தை போட்டுக்கலாம், இங்கேயே இருந்துக்கலாம் சொல்லி அந்த பேதுரு வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறாருன்னா அவருக்குள்ள என்ன வந்துட்டே இருக்குதுங்க? மாற்றம் வந்துட்டே இருக்கு. இந்த பிரசனத்துல இருப்பதே நல்லது. இந்த பிரசனத்துல ஆனா கீழே நிறைய வேலை உண்டுதான். மழைக்கு அடிவாரத்துல அநேகர் விடுதலை அடையணும், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அவருக்குள்ள வாஞ்சை என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்துல இருக்கணும், பிரசனத்துல இருக்கணும், மகிமையில இருக்கணும், வாஞ்சையில விருப்பத்துல வந்து கொண்டு மாறிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் ஜெபிக்கிறவர்களை நீங்க ஜெபிக்காதன்னு சொல்லி பாருங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஜெபிக்கிறவங்கள என்ன சொல்லக்கூடாதுங்க? ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னா அவங்களால என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ணியே தீருவாங்க. அல்லேலூயா. அப்ப யார் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? என்ன வாஞ்சை என்ன இல்லைங்க? வாஞ்சை. அப்ப அந்த வாஞ்சை வராம அவங்க வாழ்க்கை மறுரூபம் ஆகாது, மறுரூபம் ஆகாது. அடுத்தது என்ன நடக்கிறது? அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. என்ன பேசிட்டே இருக்கும்போது என்ன வருதுங்க?
ஒரு சத்தம் வருகிறது, மேகம் அவர்களை மூடுகிறது. அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது பிதாவினிடத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதே வார்த்தை எப்ப வந்துச்சு தெரியுங்களா? ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானத்திலிருந்து இதே போல ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இங்கே ஜெபம் பண்ணும் போது அதே வார்த்தை வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இவருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. அப்ப செவி கொடுக்கிறதுல நமக்கு என்ன வரணுங்க? மறுரூபம் வரணும். செவி கொடுக்காம கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வராது. என்னதான் நீங்க முட்டி மோதி பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க வாழ்க்கையில என்ன வராதுங்க? ஆசீர்வாதம் வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த நீதி என்பது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது யோவான் கிட்ட சொல்றாரு. அப்ப யோவான் சொல்றாரு, நான் உம்மாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், நீர் என்ன இடத்துல வரையிலே அப்படின்னு தடை பண்ணலாம். இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு இது தேவனுடைய நீதி. அப்ப தேவனுடைய நீதிக்கு நீங்க கீழ்ப்படியாம எல்லா ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இது நடக்காது. இது நடக்கவே நடக்காது. அப்ப கீழ்ப்படியந்தால்தான் ஆசீர்வாதம். அவங்க என்ன பண்றாங்க? செவி கொடுங்கள். இவருக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. அப்ப செவி சாய்ப்பதிலே உங்களுக்கு மறுரூபம் தேவை. கீழ்ப்படிதல் பலி செலுத்துவதை காட்டிலும் உத்தமம். பலி செலுத்துவதை காட்டிலும் நீங்க ஆயிரமா கொண்டு பலி செலுத்தலாம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னு சொன்னா அதுல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். இப்ப ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படியும், செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. அவங்க செவி கொடுக்கிறதுல ஒரு மாற்றம் வந்தது. அடுத்தது நம்ம என்ன மாற்றம் வந்தது? சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இப்ப என்ன நடக்குதுன்னா, வானத்துல ஒரு சத்தம் வந்த உடனே சத்தம் வருது, இவருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. அப்போ மற்றவர்களுக்கு பார்க்காத ஒரு சம்பவம் யார் பாக்குறாங்க? 3 பேரும் பாக்குறாங்க. மற்ற சீஷர்கள் கூட இந்த அனுபவம் கிடைக்கல. ஏன்னா அவங்க இயேசுவோடு கூட இல்ல. பேதுரு, யாக்கோபு, யோவான் மட்டும்தான் அந்த மலையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த மகிமையான ஒரு சம்பவம். ஆண்டவர் சொல்ல, கீழே போய் யாருக்கிட்டையும் சொல்லாத, கீழே போய். ஏன்னா அந்த 2 பேர் பேசினாங்க பாத்தீங்களா, மோசேயும் எலியாவும். அப்ப அவங்க எதை குறித்து பேசி இருந்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. என்னத்தை பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க? என்னங்க? மகிமையை பற்றி. சரி, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க. என்னத்தை பேசினாங்க? மரணத்தை குறித்து. ஏன்னா அடுத்த நாட்களிலே அவர் என்ன பண்ணப்பட போகிறார்? சிலுவையிலே அறையப்பட போகிறார். அப்ப அந்த மரணத்தை, மோசேயுடைய மரணம் யார் கையினால வந்ததுன்னா, ஆண்டவரே அவரை மறித்து ஆண்டவரே அவரை அடக்கம் பண்ணினார். மோசேயுடைய கல்லறை இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. எலியாவுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா, எலியா மரணத்தையே காணல, மறிக்காமையே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப 2 பேர் பேசுறாங்க, என்னை ஆண்டவர் தான் அடக்கம் பண்ணார், என்னை தான் அடக்கம் பண்ணினார். ஒருத்தர் சொல்றாரு, நான் மறிக்காமையே மேல போயிட்டேன், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்னத்து கொடுப்பார்? மரணம் இருக்கும் நிச்சயம், அதற்காக தான் நீ வந்திருக்கிறீர். ஆனா இதெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்க கட்டாயம் அடிக்கப்படுவார், உங்களை துன்புறுத்துவாங்க, பல உபாதைகளுக்குள்ள போவீர். ஆனா நீங்க மரித்து 3ஆவது நாள் என்ன பண்ணிடுவீரு? இதுதான் தேவ சித்தம். இதுதான் என்னதுங்க? தேவனுடைய சித்தம். அப்போ ஒவ்வொருத்தரை குறித்து தேவ சித்தம் உண்டு. ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவனுடைய இந்த சித்தத்தை அறிந்து கொள்வதற்காகவே நீங்கள் என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன என்று நீங்கள் ஜெபிக்கணும். சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க உங்களுடைய வார்த்தையினாலே, ஆனா ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில தான் நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? இதுவரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசல, பரிசுத்த அபிஷேகம் பெறலைன்னு சொன்னா நீங்க முழங்கால் படிட்டு அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஆண்டவரே, என்னை நீ அபிஷேகியும், என்னை நீ இங்க தொடாம, என்னை அபிஷேகியாம
அந்நிய பாஷை நீங்க பேசாம இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் எந்திரிச்சு போக மாட்டேன். நீங்க ஜோம் பண்ணி ஆண்டவரை கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகருக்கு ஜெபம் அதிகமா போகலைன்னா, இன்னும் ஆவியானுடைய அபிஷேகத்தை என்ன பண்ணலைங்க, பெற்றுக்கொள்ளல. நீங்க எப்ப அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். இரண்டாவது, பிசாசு பைத்தியக்காரனாய் போயிடுவான். என்ன ஆகி போயிடுவாங்க? பிசாசு என்ன ஆயிடுவான்? அவன் லூசு. அநேகர் நம்ம தான் லூசுன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தால் பிசாசு லூசாகி அவன் ஓடியே போயிடுவான். அப்ப உங்க பிரச்சனை மேற்கொள்ளணும்னா நீங்க எதுல ஜெபிக்கணுங்க? ஆவியிலே அந்நிய பாஷைகளை நீங்க பேசணும். நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, மணிக்கணக்கா பேசுவீங்க, நேரம் போறதே தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன வரணுங்க சொல்லுங்களேன்? மாற்றம் வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? மாற்றம் வரணும். சரி, அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அவர்கள் பார்த்தோன்னு முகக்குப்புற விழுந்துட்டாங்க. முகக்குப்புற சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே 3 பேரும் முகக்குப்புற விழுந்து பயந்தாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி முகக்குப்புற எதை காட்டுறதுன்னா அர்ப்பணித்தார்கள். என்ன பண்ணாருங்க? நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்பு இல்லாம நம்ம தேவன் நம்மளை பயன்படுத்தவே மாட்டாங்க. அர்ப்பணிப்பு இல்லாம நம்ம என்ன ஆண்டவர் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு காலை நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காலை திருப்பி என்ன பண்ணக்கூடாதுங்க, பின்னாடி திருப்பி வைக்க கூடாது. கலப்பையிலே தன் கையை வைத்துக் கொண்டு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்போ அர்ப்பணிக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் சிலரெல்லாம் சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் மரணத்தை நான் பார்த்துட்டேன், அதனால நான் கடவுளே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல சொல்றாங்க சிலரெல்லாம். ஆனா எத்தனையோ மரணத்தை பார்த்தவர்களும் ஆண்டவருக்காக அவர்தான் தெய்வம் என்று உறுதியாய் நிற்கிற அந்த அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எப்படி வரும் தெரியுங்களா? நீங்க ஜெபத்துல ஊர்னாதான் வரும். இல்லாட்டி நீங்க அந்த நேரத்துல என்னடா கடவுள் என்ன எனக்கு இப்படி செய்துட்டார் என்று புலம்புவீர்கள். இப்போ உங்க மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க ஜெபத்திலே ஊறணும். ஜெபத்துல என்ன பண்ணுங்க? அர்ப்பணிப்பிலே மாற்றம் வரணும். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், பின்னோக்கே நான். எத்தனை மிஷினரிகள் அடிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை மிஷினரிகள். இது கூட ஒரு மிஷினரி எழுதின பாட்டு அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் எரிச்சாங்களாம். ஆனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த மிஷினரி எழுதின பாட்டு தான். நான் சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த அர்ப்பணிப்பு அவர்களுக்குள்ள வந்துருச்சு. அப்ப ஜெபிக்கிறவர்களுக்குள்ளதான் என்ன வருங்க? அர்ப்பணிப்பு. சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் மரணமே அல்லாமல், அந்த ரூத்து சொன்னா பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற ஒரு புறஜாதி பெண், ஆண்டவரை அறியாத பெண், ஆனா அவ சொல்றா, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீ எங்க தங்கினாலும் நாங்க தங்குவேன், நீ எங்க சொன்னாலும் நான் அதை செய்வேன், நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் பின்னாடி வருவேன், மரணமே அல்லாமல். அப்ப சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், ஒருவேளை ஒரு சண்டே உங்களை விடலாம், மரணம் வந்தா. ஆனா சர்ச்சு தவற விடவே கூடாது. ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த அர்ப்பணிப்புல நீங்கள் உறுதியா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு உடன்படிக்கை. எப்படி ஆண்டவர் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதே போல நீங்கள் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணுங்க? உண்மையா இருக்கணும். அர்ப்பணிப்பிலே உண்மையா இருக்கணும். இது ஜெபத்துலதான் வரும். ஜெபிக்காதவங்க கட்டாயம் அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி சொல்லி முடிக்கிறேன். 8வது வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. அல்லேலூயா. அவங்க கீழே விழுந்துட்டாங்க பாத்தீங்களா? பயந்து கீழே விழுந்துட்டு அவங்க மேல கண்ணை திறந்து பாக்குறாங்க. மற்ற 2 பேரையும் காணோம். இவரு எலியாவும் மோசேயும் காணோம். யாரை மட்டும் பார்த்தார்கள்? இயேசுவை மட்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரையும் பார்க்க கூடாது, இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும்.
அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் மத்தவங்களை பாக்குறாங்க. யாரை பாக்குறாங்க? அந்த பாஸ்டர் அப்படி செய்யறாரு, இந்த விசுவாசி இப்படி பண்றாரு, அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு மற்றவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஊழியக்காரர்களே இருந்தாலும் கூட குறைவுகள் உண்டு இல்லைங்களா? அப்போ யாரையும் நம்ம இவங்களை பார்த்துதான் ஆண்டவரை பின்பற்ற நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. ஒரு தம்பி சொல்லி கொண்டு இருக்கிறார், சபையில இருக்கிறவங்க யாருமே என்ன சரியில்லை, அது தவறு. நம்ம யாரை பார்க்கணும்? இயேசு இயேசு மட்டும்தான் பூரண சம்பூர்ணமுடையவர், பூரணர். அவர் ஒருத்தர் தான் சத்குணம் உடையவர், அவர் ஒருத்தர் தான் குறை இல்லாதவர், அவர் ஒருவர் தான், அவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், அவர் எனக்கு மாடல் அல்ல. உலகத்தின் மக்களை, உலகத்தின் போதகர்களோ மற்ற போதகர்களோ எனக்கு ஒருவேளை நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்துக் கொள்ளலாம். ஆனா சிலரெல்லாம் அவங்க செய்யறது போலயே செய்வாங்க, அவங்க உடுத்துறது போலவே உடுத்துவாங்க, அவங்க பேசுறது போலயே பேசுவாங்க. ஆனா நம்மளுடைய கடைசி ஒரு மறுரூபம் என்ன தெரியுங்களா? இயேசு நடந்ததை போலவே நடப்பாங்க, இயேசு செய்தது போலயே செய்வோம். வசனம் சொல்லுகிறது யோவான் 1 யோவான்ல 1 யோவான், அவர் நடந்தது போல நான் நடக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. யார் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்றவங்க அந்த போதகரை போல இருக்கணும்னு இருக்கா? எப்படி இருக்குங்க? இயேசு நடந்தது போல நாமளும் நடக்கணும். இயேசுவை தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது. அந்த அர்ப்பணிப்பு, ஆண்டவரே நான் உண்மை மட்டும், நீர் செய்தது மட்டும் நான் செய்யணும் ஆண்டவரே, நீர் பேசுறது போல நான் பேசுறேன் ஆண்டவரே, உம்முடைய பாரம் என்னுடைய பாரமாய் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய ஆவியும் இயேசுவின் ஆவியும் இணையணும் ஆண்டவரே. அதுதான் ஜெபம். இன்னொரு ஜெபம் என்னதுங்க? உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணை. அதுதான் அந்த உதாரணம் ஆவியில சொன்ன பாத்தீங்களா, கேண்டில். அந்த ஐக்கியம், அந்த வெளிச்சத்துக்கும் அந்த பாடிக்கும் அந்த நடுவுல ஒரு ஐக்கியம் இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய ஆவியும் நம்மளுடைய ஆவியும் இணைவதுதான் ஜெபம். அல்லேலூயா. நீங்க இந்த ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனத்தை தியானிக்க உங்கள் வாழ்க்கை அவரை போல மாறும். அல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சையில மாற்றம் வரும், உங்களுடைய முகத்துல மாற்றம் வரும், உங்களுடைய உடையில மாற்றம் வரும், உங்களுடைய விருப்பத்திலே மாற்றம் வரும், உங்களுடைய அர்ப்பணிப்பிலே மாற்றம் வரும், உங்கள் செவி கொடுத்தலிலே மாற்றம் வரும், உங்களுடைய கடைசியில இயேசுவே என் வாழ்க்கையின் எல்லாம் என்ற, இயேசுவை தவிர நான் வேற ஒருவரையும் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு மாற்றம் இந்த ஜெபத்துல நீங்கள் உங்களை அடைத்து கொண்டாதான். இந்த எப்படி அந்த பட்டாம்பூச்சி அந்த புழுவா இருக்கும் போது அந்த கூட்டுக்குள்ள போய் தன்னை அடைத்து கொண்டாதான் அதுக்குள்ள என்ன வந்துட்டே இருக்குங்க, ஏதோ தன்னை அழித்துக் கொள்ளுமா, தன்னை அழித்துக் கொள்ளுமா. அது என்ன பண்ணுமா? தன்னை அந்த உருவத்தையே அழித்துக் கொள்ளுமா. அது முதல்ல இருக்கிற மாதிரியே இருக்காது, தன்னை தன்னை அதை மெல்ட் ஆக்கி கொள்ளும், தன்னை மறைத்து கொண்டு அது எப்படி மறுரூபமாகும் அறிவி சொல்ல முடியாது. ஆனா அது வெளியே வரும்போது மிக அழகான ஒரு பட்டாம்பூச்சி. அதே போலதான் ஆண்டவருக்குள்ள நீங்க ஜெபிக்க 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 வேதத்தை தியானிக்க ஏற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும், ஆவியிலே மறுரூபமாகும், சரீரத்திலே மறுரூபமாகும். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமா இருக்கும். எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லணும்.